முட்டை, உப்பு, ஆம்லெட் போட போறாரா? ஹார்லிக்ஸா? ஏய் அதெல்லாம் சூடான பாலா? ஏய் என்ன காம்பினேஷன்டா இது கருமம். உன்னை கஷ்டப்பட்டு வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்தது நானே. ஆனா நீ உங்க ஒப்பனோட ஆரஞ்சு கலரை அப்படியே உழிச்சு வச்சிருக்க. உக்காந்துருக்கான் பாரு, உறுப்பில்லாதவங்கலயே உறுப்பினர் மாதிரி. சிவன் ஆட்டத்தை நீ சினிமால பாத்துருப்பா. இந்த சிவன் ஆட்டத்தை பாப்பா என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது அடுத்து ஒரு என்ன ஃப்ளோவா பேசுவாருன்னு பாருங்க. சரி, தேங்காய் கீழே வைய. இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசுனியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தான். இல்லன்னா நாலடியார் திருப்புகள் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்கார. இல்ல இங்கே இருக்கிறாங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டுல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கேன். என்னங்க சொல்றாரு? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு இருக்கிறாரு. உன் ஊர் எதிரா? கருப்பட்டி, ஒப்பம் பேரு, தீனி, ஓசா பேரு, சக்கரை, ஓம் பேரு, தேவப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய ஐயோ, உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேய்ங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா அவன் உன் வாயை வாய் தைக்கலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாய் உட்கார்ந்துருப்பா. அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு. சொன்னது சும்மாரியா சார். ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சத்யராஜ் சார்னால இதுல சிரிப்பு அடக்கி இருக்கு. அரசியல் சிச்சுவேஷன் அங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு அது எல்லாமே நாங்க பாத்துக்கலாம். மத்த ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் வந்து எவ்வளவோ நல்ல ஊர் இருக்கும். அரசியல் ரீதியாகவும் லிட்ரஸி ரீதியாகவும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கிஃப்டட் தான். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவா பேசல. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டேட்ஸ்ல எந்த கட்சி அங்க ஆட்சியை ஆள்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா அங்க ரோடு வசதி கிடையாது. இப்ப நம்ம வந்து டிவி குடுக்குறா, இந்த டிவி குடுக்குறோம், இந்த அடுப்பு குடுக்குறோம். அங்க அது குடுக்க கூட ஆள் இல்ல. அவங்க சொல்லுவாங்க, உங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்காங்கப்பா டிவி. அவங்க என்ன டிவி குடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு பேருக்கு டிவி, அவ்வளவு பேருக்கு வந்து இந்த கிரைண்டரு, லேப்டாப்பு, இங்க ₹1 கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு அப்ப நினைச்சேன். நம்ம அங்க இருக்கறனால நமக்கு இந்த டிவி பத்தாது, கலர் டிவி வேணும்னு ஆசைப்படுறோம். ஆக்சுவலி அந்த மாதிரி மக்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் போனீங்கன்னா பீகார் அது கூட உங்களுக்கு கிடைக்காது. அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காது. நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பிட சோறு இருக்கு எல்லாமே, அவங்களுக்கு அது கூட கிடைக்காது. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இதையே இவ்வளவு குறை சொல்லும் போது அங்க இன்னும் பயங்கரமான குறைகள் இருக்கு. அதை நாங்க கண் கூட பாத்துட்டு வந்தோம். ஸோ இங்க வந்து ஒரு சில ரேப் கேசஸ் நடக்கும். அங்க டெய்லி ஒரு 1000கணக்கான ரேப் கேஸ் வந்து இன்னும் ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. நல்ல மக்கள் எல்லாரும் தப்பு பண்றவங்க நல்லது பண்றவங்க மாட்டாங்கன்றது கிடையாது. நல்லதும் பண்ணுவாங்க, தப்பும் பண்ணுவாங்க. உதவி நீங்க போய் கேட்டீங்கன்னா உதவி பண்ணிடுவாங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.